இந்த வீடியோவில் மீடியனில் இண்டிவிஜுவல் சீரிஸ் வந்து பார்க்கலாம். இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபைண்ட் தி மீடியன் அண்ட் குவார்டைல்ஸ் ஆஃப் த ஹைட் இன் சென்டிமீட்டர் ஆஃப் 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீடியனும் குவார்டைல்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையுமே வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ஸில் வந்து எழுதிக்கலாம். ஃபிஃப்டி 60 இப்போ இங்கே இடத்துல 60 வந்து 2 இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 டைம் வந்து எழுதி தான் ஆகணும். எத்தனை டைம்ஸ் இருக்கோ அது வந்து அத்தனை டைம்ஸ் வந்து எழுதிருங்க. 61, 62, 63, 64, 65, 66, 67, 70. இப்போ இது வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 வந்து ஆட் நம்பர், ஓகேவா? ஸோ இப்போ ஆட் நம்பர்ஸில் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எது சென்டராக இருக்கோ அதுதான் வந்து மீடியனாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் வந்து 2 நம்பர்ஸ் இருக்குமா? ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மீடியன் வந்து கிடச்சிரும். இப்போ நமக்கு ஆட் நம்பர் இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து எது சென்டரில் இருக்கோ அது வந்து மீடியன் அப்படின்னு எழுதிடலாம். இந்த சைடு ஒரு 5 நம்பர்ஸ், இந்த சைடு ஒரு 5 நம்பர்ஸ் டிவைட் பண்ணியாச்சு. சென்டரில் 63 மட்டும் இருக்குது. ஸோ மீடியன் வந்து 63. கொஸ்டினில் வந்து குவார்டைல்ஸ் கேட்டிருக்காங்க. குவார்டைல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு குவார்டைல், தேர்ட் குவார்டைல்னு 2 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குவார்டைல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்டைலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இதை வந்து லோயர் குவார்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து Q1 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் குவார்டைல்னால் என்னென்னா, இப்போ 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை 2 குரூப்பாக பிரித்து சென்டரில் இருக்கிறத மீடியன்னு எடுத்தோமா? இப்போ இந்த 2 குரூப் இருக்குல்ல, இதில் வந்து எது சென்டரோ அதை ஃபஸ்ட் குவார்டைல், இந்த சைடு செகண்டாக வந்து ஒரு இது பிரித்தோம், அதில் வந்து எது சென்டரோ அதை வந்து தேர்டு குவார்டைல் அப்படின்னு போட்டு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து 60 அப்படின்றது சென்டரில் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் குவார்டைலோட ஆன்சர் 60. அதை Q1 அப்படின்னு போட்டு 16 போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் குவார்டைல், இதை அப்பர் குவார்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை Q3 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த செகண்ட் குரூப்பில் 66 தான் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ Q3 = 66 அப்படின்னு போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.